நல்ல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு வேதனை, ஒரு பாடு, ஒரு ப்ராப்ளம், ஒரு கடன், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நெருக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடுறோம். ஏன் எனக்கு ப்ராப்ளம்? ஏன் எனக்கு இவ்வளவு பேர்? நான் தேவனோடு இருக்கிறேன், நான் ஆராதிக்கிறேன், நான் துதிக்கிறேன். தேவன் ஏன் எனக்கு இதை அனுப்பியிருக்கிறார்? பிரச்சனை வரும்போது கேள்வியை மாத்திரம் சோர்ந்து போகிறோம். ஆனா இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு என்ன நடந்தது தெரியுமா? ஜீவன் போகிற பிரச்சனை போது நம்ம என்ன பண்றோம்? சோர்ந்து போய் பேசிடுவோம். ஐயோ ஆண்டவரே, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஜெப வேலைகள், 3 ஜெப வேலைகள்ல மேல ஒன்னா போய் ஜெபம் பண்ற ஆளுங்க. ஆண்டவர் சொப்பனங்களை வெளிப்படுத்தும் போது, ராஜா வெளிப்படுத்தும் போது அந்த சொப்பனத்தினை மறைபொருளையும் ரகசியங்களை வெளிப்படுத்தும்படிக்கு இவங்க 4 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க தெரியுமா? மேல்வீட்டு அறையில போய் எல்லா விஷயத்தையும் கேட்கிறாங்க. ஆண்டவர் ஜெபத்தில் கருத்துக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு அவங்க கேட்டுக்கலாம், ஆண்டவரே இப்படி நாங்க உங்களுக்கு ஜெபத்துக்கு வரோம், 3 காரணம் ஜெபம் பண்றோம், ஆராதிக்கிறோம், எல்லா வேலையும் நாங்க செய்யறோம், எனக்கு ஏன் ஜீவன் போக நீங்க ஏற்படுத்துறீங்க? அப்படி கேட்டுக்கலாம் கேள்வி. அவர் சொல்றாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் கட்டளை அக்னி சூளைக்கு உங்களை விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த பொற்சிலை வணங்குவது இல்லை, இந்த பிரச்சனையை மேற்கொண்டது என்று சொல்லுவது இல்லை. ஆமே. இப்ப என்னன்னா, பிரச்சனை வரும்போது நம்முடைய பேச்சை மாறுது, நம்முடைய செயல்களை மாறுது. நான் சொல்றேன், பிரச்சனை வரும்போது தான் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஆமே.